மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. ஏம்மா ஏதாவது முட்டை ஏதாவது வச்சு கொடுக்கலாம்ல? சரிங்க. ஹலோ, எப்படியாப்பா? இந்த வந்துட்டேப்பா. ஏம்மா என்னை ஊர் கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன். பாப்பா போயிட்டு வராப்பா. ம். பாப்பா அப்போதான்டா இந்த சாப்பிட்டுட்டு இருக்கா. பாலா வார்த்தை பற்றி பேசுறதுக்கு வாத்தியார் ஏதோ ஊர் கூட்டம் கூட்டியிருக்காரான். நான் போய் நான் பாட்டு வந்துடுறேன். சரி, எங்கேயும் போயிடாதீங்க. பாப்பா பார்த்துக்குங்க. பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். ஹலோ, சரிப்பா வந்துடுறேன்ப்பா. ஏப்பா ஊர் கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, வாப்பா போகலாம். அப்படியா? அப்போ நம்ம கூட்டத்தை கலைச்சிருவோம். அம்மா ரூமுக்கு போச்சுட்ட சாமான் எடுக்க. நெஞ்ச பிடிச்சி விழுந்துருச்சுனே. பெரியமா என்னப்பா ஆச்சு? வெண்ணிலா நம்ம ஊர் பால விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த ஊர் கூட்டம். நம்ம சுந்தரவாத்தியார் ஐயா இதை பற்றி பேசுறதுக்கு நல்ல யோசனை வச்சிருக்காரு. அது என்ன யோசனைங்கிறத அவரே சொல்லுவார். நேற்று மணல் அள்ள வந்த தாசில்தாரை பாலம் கட்டி கொடுத்துட்டான் மணல் அள்ளணும்னு ஆளுக்கு விரட்டியிருக்கீங்க. இது மட்டும் இல்லை, வெட்டுவேன் குத்துவேன்னு வேற அவரை மிரட்டியிருக்கீங்க எல்லாரும். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும்? போலீஸை இறக்கி மணல் அள்ளிட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கடப்பில் கிடக்கிற நம்ம பாலகாரத்தில் ஒரேடியாக மண்ணள்ளி போட்டு மூடிடும். கலெக்டர் அவசரப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கார பையெல்லாம் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போவோம். நடந்ததவருக்கு விளக்கம் சொல்லுவோம். விளக்கம் சொல்லலைன்னு சொன்னா நம்ம ஊரை பற்றி தப்பியமா நினைச்சிருவாங்க. ஆளாளுக்கு ஒரு சோழி இருக்கத்தான் செய்யும். அந்த சோழியெல்லாம் விட்டுப்பட்டு நாளைக்கு எல்லாரும் வாங்க, நம்ம ஒத்துமையா கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேட்போம். ஒத்துமையா நம்ம கோரிக்கை வச்சோம்னா நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நமக்கு பாலமும் சீக்கிரம் கிடைக்கும். வெண்ணிலா என்னாச்சு? நம்ம ஊரில் பல சாதிக்காரங்க உண்டு. இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒத்துமையாக போவோம். ஒத்துமையாக போனோம்னா தான் இந்த காரியத்தில் நம்மளால் சாதிக்க முடியும். உன்னை பக்கம் தான் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்துட்டேன். அவங்க என்ன வராங்கடா? எல்லாரும் ஒத்துமையா வருவீங்களா? போனா போதும்பா.
டேய் எங்கடா இருக்கீங்க? பெரியப்பா ஆழ்வார் திருநெல்ல இருக்கோம். எப்படியும் ஆப்பிடும் பெரியப்பா. அந்த பயலை அங்கேயே வெட்டி கொண்டு ஓட்ட அவளை இழுத்துட்டு வாங்கடா. வரல அவனே அங்கேயே கொண்டு புதைச்சிட்டு வாங்கடா. சரி பெரியப்பா, தாழையில் ஒன்று சும்மா விட மாட்டோம். ஊருக்கு போகலாம் தான் போயிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துச்சு. கொம்பு அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்கப்பா. என்னன்னாச்சு? ஏய் என் செல்ல காணோண்டா. ஏய் வா போலாம். ம். பெரியப்பா நான் பெரிய பண்ணி பேசுறேன். லே நைட்ல இருந்து கூப்பிடுறேன், செல்லு என்னடா ஆச்சு? அந்த பையன் கிடைச்சானா இல்லையாடா? பெரியப்பா என் ஃபோன் நைட்டு கீழே விழுந்துச்சு பெரியப்பா. ஆழ்வார் திருநெல்ல அவங்க 2 பேரும் திருநெல்வேலிக்கு பஸ் ஏறி வந்தாங்க. நாங்களும் கட்டிட்டே வந்து திருநெல்வேலி பஸ் ஃபுல்லாக தேடிட்டு பெரியப்பா. அவங்க ஆப்பிடவே இல்லை. எப்படியாச்சும் பிடிச்சிடும் பெரியப்பா. ஆனால் எதுக்கும் நீ அவங்க வீட்டில் கொஞ்சம் விசாரிச்சு வைங்க, அவனை எங்கே அமைச்சிருக்காங்கன்னு. எங்கடா அந்த பையனோட அப்பனா ஆத்தால? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, ஊருக்குள்ள ஒருத்தன உயிரோட இருக்க முடியாதாமா? பாரு, ம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்குள்ள போய் பஸ் ஏற வேணாம் சரியா? ம். உன் அண்ணங்க ஒருவேளை அங்கே தேடிக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. ம். பஸ் வெளியே வரட்டும், நம்ம அதில் ஏறி போயிடலாம் என்ன? ம். ஓகே
வர நேரம் ஆச்சு, ரெடியா இருங்க. என்னண்ணே சோப்பு துண்டுக்காரங்க ஒரு மார்க்கம் முடிக்காங்க. முக்கியமான ஆள் யாராவது வருவாங்க, மறிச்சு மறியல் கிரியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. இந்த கொம்பு ஒரு நிமிஷம் ஐடியா கொடுக்குறேன், ஐடியா பேசு. கொடுங்க ஐயா, கொடுங்க கொடுங்க. தம்பி நீ எங்கப்பா இருக்க? ஐயா நான் திருநெல்வேலியில் பஸ் ஏறதுக்கு நிற்கிறேயா. நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? எங்களை பற்றி கவலைப்படாத, பத்திரமா இருப்பா, அவங்ககிட்ட மாட்டிடாத. நான் பார்த்துக்கிறேன்யா. நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? நம்ம தோழர் தான் எங்களை வாத்தியார் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே தான் இருக்கோம். இந்தப்பா அவன் மட்டும் பேசுப்பா. கொடுங்க கொடுங்கய்யா. ஐயா ராசா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம்பா. எங்களை பத்தி ஒண்ணு நினைக்காதப்பா. அவங்க உங்ககிட்ட வந்து என்ன பேசுனாங்களாமா? அதெல்லாம் இல்லப்பா, நீ எதுவும் நினைக்காத. சித்தி வீட்டுல போய் இரு, ஃபோன் பண்ணு. சரிம்மா, நீ பார்த்துக்கம்மா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஊரில் நிலவரம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கான். என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம்லாம். நம்ம போகலாம் வா. Terrible in the open public. Are you okay? பெரியப்பா நான் பெரிய பண்ணி பேசுகிறேன். அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டேன் பெரியப்பா. ஆனால் அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்துருச்சா, கூட்டம் வேறு கூடிருச்சு. அதனால் நாங்கள் ஓடி வந்துட்டோம் பெரியப்பா. எனக்கு என்னமோ நிலைமை கைமீறி போயிடுமோன்னு தோணுது பெரியப்பா.